Daily. Taste the Daily. ஹரி, இப்போது சார் சொல்லும்போது சொல்கிறாங்க புதிய பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தேர்தலில் அந்த வெற்றியவே கணிக்க முடியலை அப்படின்றத சொல்கிறார். அக்னிஸ்வரன் சாராக இருக்கட்டும், இல்லை ஜவஹர் அலி சாராக இருக்கட்டும், இல்லை தேர்தல் முடிவு அப்படின்றது நல்லாவே தெரியுது, மக்கள் வெறுப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து? கேடு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அதனால தான் இன்றைக்கி அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. திமுகவுடைய ஒரே நரேட்டிவ், ஊரெல்லாம் போய் அணியை பற்றி பேசுவாங்க, கூட்டணியை பற்றி பேசுவாங்க, அவங்க நம்பர்லாம் ஓரணின்னு பேசுவாங்க. திமுக கிட்ட மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அணியை பற்றிலாம் பேசுகிற சாமி, நீ செய்த பணியை பற்றி பேச உனக்கு எங்கேயா திராணி இருக்கா? அந்த 520 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் எங்கன்னு தெரியல. திருப்பி ஜெராக்ஸ் கடை கொடுத்துட்டாங்க, திருப்பி அதே மேனிஃபெஸ்டோ கொடுக்க போகிறாங்க, திருப்பி நம்ம எல்லாம் ஏமாற்ற போகிறாங்க. ஏமாத்துறதுக்கு ஒரு கட்சியாங்க? கள்ளத்தனம் செய்த திமுக இப்பதான் களத்துக்கு வரான். எங்களை கலங்கடித்தது யார் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வெகுஜன மக்கள் விரும்புறாங்க. காரணம், திமுக ஆட்சி ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும் சார். எதை சொல்லி நீ பேசணும், எதை வைத்து பிரச்சாரம் பண்ணணும், நீ தான் தர்க்கம் பண்ற ஆளாச்சுங்க, பேசு. ஒரு படத்துல ஒரு மணி தான் தைரியமான ஆளாச்சு சொல்லுன்னு பேசு. ஆனால் இங்கே தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியான சாதனைகள் எதையும் சொல்லி பேசினதா இல்லை. அதாவது அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குது, ரொம்ப ஃபைனான்சியல் ரொம்ப பிரச்சனை இருக்குது. திமுக கட்சி, திமுக குடும்பத்திட்ட எல்லாம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன இருக்கு? இந்த கேள்வியை நம்மளால யோசிக்கணுமா கூடாதா? இதை ஒரு விவாதத்தில் ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க டிக்கெட் எடுக்க கூட வழி இல்லாமல் வந்தவங்கலாம் இன்னைக்கு இந்த அளவு மிட்டாமராசா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளாம் உழைத்து வாழக்கூடிய வர்க்கமா இருக்கும். நாம ஏன் சார் பஞ்ச பராரியா இந்த நாட்டில் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கோம்? சார், திமுகவுடைய அஜெண்டா, திமுகவுடைய தேர்தல் நோக்கம் என்ன சொல்லுங்களேன். எதையாவது ஒரு கிளாரிட்டி இருக்கா? எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கா? இந்த ஆட்சியில் சொல்லக்கூடிய ஒரு 10 திட்டம் இருக்கா? சார் 2 சொல்லி இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு ரோட்ல இடியாப்பம் வைப்பாங்க பாருங்க, இப்ப ரெக்கார்டிங் மாதிரி வருது பாருங்க, இடியாப்பம். அந்த 1000 ரூபாய் சமாச்சாரத்தை 2000 தடவை சொல்லிட்டாங்க. கேட்டு கேட்டு மக்களுக்கு பிடித்து போச்சு. அதாவது திமுக இன்னைக்கு சினிமாக்காரங்க அந்த சினிமா ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுனால அந்த சினிமா வசனங்களுக்கு ஏற்றவாறே கட்சி நடத்துறாங்க. அண்ணன் வடிவேல சொன்னது போல பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ்ல திமுக என்னென்னமோ குரலை வித்தைகளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காட்டிக் கொண்டிருக்கிறது. போன தடவை அதே தானே சார், 2021 தேர்தலையும் இது மாதிரியான பிரச்சாரங்களை தான் பண்ணாங்க, விளம்பரம் தான் பண்ணாங்க. உங்களுடைய பார்வையில் அவங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட அதை தானே பண்ணாங்க. தயவு செய்து இவங்க பண்ண குரலை வித்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிதி குடும்பத்திட்ட இருந்து மக்கள் நீதி கேட்டு சுத்திட்டு இருக்கோம் சார். நாங்கெல்லாம் 20 ஏமாந்தமா 26 ஏமாற மாட்டீங்க? நிச்சயமா சார், ஏமாந்தோம். கதை அதோ கதி தான் சார். ஒரு ஆஸ்பெக்ட், திமுகவுடைய சில நல்லதுகள், நம்ம நல்லதும் பேசுவோம், கொஞ்சம் யோசிங்களேன். கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு. அவரு என்ன இலக்காரம், என்ன ஏளனம். நீ கருணாநிதி ஐயாவுடைய மகன் என்பதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தாத்தா எங்க அப்பா குடும்ப பெருமை பேசிக்கிட்டு இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட நிம்மதியா இல்லையேங்க. ஜிஎஸ்டியை பத்தி போய், ஐயா மோடிஜியை பற்றி போய், இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியை பற்றி போய் போய் சொல்லி பொழப்பு நடத்துறது என்ன பொழப்பு இது? நீ நல்ல ஒரு ஆளு, நல்ல ஆட்சி பண்ணிருக்க, தர்க்கம் பண்ணு. அதிமுக செய்யாததை நான் செஞ்சிருக்கேன், பாஜக செய்யாததை நான் செஞ்சிருக்கேன் சொல்லு, மக்கள் கை தட்டுவா. அதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். மக்கள் இந்த அளவுக்கு அரசியல பாக்குறாங்க சார். இந்த சூழல்ல கூட ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர் தினம் தினம் கேட்கிறார், ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எதற்குமே பதில் சொல்லாம இவ்வளவு அமைதியா இருக்க காரணம் சார், இவர்கள் கோளாறாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நம்ம கிட்ட வரலாறு பேசுவாங்க. நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா, இன்றைய நிலை என்ன, அதை பற்றி பேசுறதுக்கு இங்க நாதி இல்லை சார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் விழி பிழிங்கி நிக்கிறான். இன்னைக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன சார் இங்க கொள்கை சொல்லுங்க? நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா, இல்ல நாட்டு மக்கள் மீது பற்றா? இவர்கள் பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் பராரி மாதிரி தெரியணுமா சார்? இன்னைக்கு குடும்பமே உட்கார்ந்து ஒரு ஆட்சியில் இருக்கு சார். எந்த உலகத்துல வரலாற்றில் இது மாதிரி ஒரு பிழை நடக்குமா? நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், பெரிய பட்டதாரி ஆயிட்டோம், இன்னும் காலப்போக்கில் உன்னை படிக்க வச்சதே நான் தான் சொல்றாங்க. இது போல ஒரு அட்டூழியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? சரி, நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் சொல்றீங்க. ஆனா திமுக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அவர்களுடைய கூட்டணி கடந்த ஒரு 3 தேர்தலா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எங்க கூட்டணியில இவ்வளவு வாக்கு சதவீதம் எங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. சார், கூட்டணியா சார்? தமிழக மக்களிடையே அந்த கூட்டணிக்கு என்ன மதிப்பு இருக்கு?
சார் இந்த 5 ஆண்டுல எந்த பிரச்சனை நடக்கலையா? நீங்க சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எவ்வளவு பெரிய பூதாகரமாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் வருது. இன்று அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆசிரியர் போன்ல ஒரு மாணவி கிட்ட பேசுறாரு, வரியா என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா? பாலியல் தொல்லை எல்லா இடத்துலயும் பாத்துக்கோங்க சார், இன்னைக்கு நடக்குது. இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு நாட்டுல. முதலமைச்சர் போய் கேளுங்க, மைக்க கொடுங்களேன். டக்குன்னு அண்ணன் சொன்ன மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும். அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க சார்? பிரச்சனைன்றது டெய்லி எல்லா இடத்துலயும் இருக்குமா? இன்னொன்னு, பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாம் இங்க ரொம்ப சேஃப்டியா, ரொம்ப ஒரு சாஃப்டா நல்லா இருக்காங்க சார். யார்கள் எல்லாம் காப்பாற்றப்படுறாங்களா? நிச்சயமா சார். ஒருத்தன் பிரச்சனைக்குரிய நபரா இருக்கான், அவன் இங்க நல்லா ஜாலியா இருக்கான் இந்த சொசைட்டில. நம்மை போன்ற காமன் பீப்புள் தான் இந்த சொசைட்டில ரொம்ப கடினமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு சார். இன்னைக்கு ஏழைகள் தொடங்கி, விவசாயிகள் தொடங்கி, மாணவர்கள் தொடங்கி, மீனவர்கள் தொடங்கி, யாராவது ஒரு செக்டார்ல இந்த ஆட்சி சுமாரா இருக்குங்க பரவாயில்லன்னு சொல்றாங்களா? இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சி இருந்தா கூட அதிமுக இந்த பேர் வாங்கியிருக்காது. எல்லாரும் வாயில ஒரு வார்த்தை, ஐயோ ஏடிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளவு பரவாயில்லப்பா, அந்த வார்த்தை வருதா இல்லையா? நீ ஆட்சிக்குள்ளே இருந்துகிட்டு திமுக ஆட்சிக்குள்ள வந்த பிறகு எதிர்கட்சி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க நினைச்ச திட்டங்களை செய்யலாங்க. என்ன திட்டம் பண்ற? சதி திட்டத்தை தாண்டி இந்த 4 ஆண்டுல நீ செய்தது ஏதாவது ஒன்று உண்டா? கேள்வி கேட்க கூடாதுன்றான். ஒரு மந்திரி கிட்ட போய் பொதுமக்கள் கேள்வி கேட்க முடியல. நீ ஏன் ஓட்டு கேட்டு வர? நீ எதுக்கு ஓட்டு கேட்டு வர? சரி ஹரி, இப்ப சார் சொல்லும் போது சொன்னாங்க புதிய கட்சிகள் வருது, ஓட்டு இந்த பக்கம் பிரியுமா அந்த பக்கம் பிரியுமான்னு தெரியல. அவர் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதை ஓப்பனா சொல்லாம வேற மாதிரி குழப்புறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து என்டிஏ வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கு, அதிமுக வந்து ஆட்சி கட்டில நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்றீங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த புதிய கட்சியால தாக்கம் அந்த மாதிரிலாம் எந்த ஆபத்தும் இல்லைங்களா சார்? அண்ணன் விஜய் வெளிப்படையாக பேசுவோம். அண்ணன் விஜய் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு, பெரிய மாஸ் கிரௌடு, எல்லாம் மாற்றம் மாற்றம் வராங்க. இறுதியா அவங்க செய்வது என்ன? ஏன் மாற்றம் சார்? இவங்க பாப்பாங்க சார். சப்போஸ் சூழ்நிலை சரியில்லை, ஒரு தேர்தல் தோத்துட்டா பறந்துருவாங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களை மறந்துருமா? நான் அடுக்குமொழியில பேசுறேன்னு யோசிக்காதீங்க சார். மக்கள் வரி புரிந்தவங்க நாங்க, ரோட்ல நிக்கிறோம், மக்கள் பிரச்சனைக்கு நிக்கிறோம். இந்த திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஊழல்களை, குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வரோம். எடப்பாடி பழனிசாமி இத்தனைக்கும் 120 தொகுதி போயாச்சுங்க. இன்னைக்கு போற இடமெல்லாம் செல்வாக்கு. உடனே 200 ரூபா கொடுத்தானுமா, இவன் இன்னும் சும்மா கூப்பிட்ட மாதிரி 200 ரூபா கொடுத்தவன் பார்த்தானா? இன்னைக்கு உங்க அஜெண்டா தலைக்கு 2000 விலை பேசிட்டான். ஏழை மக்கள், அடர்த்தியான வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஒரு கட்சியா, ஒரு ஆட்சி தேவையா? இன்னொன்னு, அண்ணனை போன்ற மூத்த நிர்வாகிகள், அண்ணனை போன்ற மூத்த வயதுடையவர்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா பிரச்சனையுமே ஜெனரலைஸ் பண்றாங்க. ஆமாங்க இருக்குங்க, ஊழலா இருக்குங்க, திருட்டுத்தனமா இருக்குங்க, பொம்பளை செயலர்களா இருக்குங்க, பாலியல் துன்புறுத்தலாம் இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. நீ இதுக்கு ஆட்சியில் இருக்க? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்டத்துறை அமைச்சர் யாரு? சட்டத்தை காவல்துறை அமைச்சர் யாரு? காவல்துறை யார் கையில் இருக்கு? டக்குன்னு அப்படியே ஸ்பெயினுக்கு போறது, அப்படியே ஜப்பானுக்கு போறது, திசை மாத்தி திசை மாத்தி. இந்த விளம்பரங்கள் எதுவுமே மக்கள் கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு எப்படி எடுக்க முடியும்? அது திமுகவினுடைய ஒரு வீகம் தானே நம்ம எடுத்துக்கணும். அந்த வீகம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு முன்முடிவுக்கு எப்படி வரீங்க சார்? ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நடத்துறீங்க, ஒரு பிராண்டு, இப்போ இது ஒரு பிராண்டு, இதை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க. மக்கள் வாழ்க்கை சார். என்னென்னத்தையோ சொன்னேன், 1000 ரூபா தரேன், அதுக்கு 1000 ரூபா தரேன், இதுக்கு 1000 ரூபா தரேன், பெண்களுக்கு அதை செய்யறேன், மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, நகையெல்லாம் கொண்டு போய் ரோட்ல வை, அடமான வை, நான் ரத்து பண்ணி தரேன் பேசுனீங்களே, நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஏன் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்றீங்க? தமிழக மக்கள் ஒரு தெரியாம ஒரு தவறு செஞ்சு, ஒரு ஊழல் செய்து அவர்களை கூட மறந்து கடந்து போவான். நம்பிக்கை துரோகம் செய்தவனை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னித்த வரலாறு கிடையாது. வாக்குறுதியெல்லாம் கொடுத்து 4 வருஷம் ஆயிருச்சு, மறந்துருக்க மாட்டாங்களா? ஐயோ கடவுளே, புரட்சி தலைவி அம்மா, நான் நியூஸ் ஜேல பேசுறேன் திடீர்னு சொல்ல நினைக்காதீங்க. பாவம், இரும்பு மனிதர்கள், இரும்பு பெண்மணியாக இருந்து நாட்டை ஆண்ட காலமெல்லாம் போய் கலிகாலம் சார். கருணாநிதி காலத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குமா? இந்த குடும்பத்தால, இந்த அறிவாலயத்தின் குடும்பத்தால தமிழ்நாடு பெற்றது என்ன? இந்த கேள்விக்கு ஒரு ஆள், ஒரே ஒரு நபர் பதில் சொல்லட்டும். அமைச்சர்கள், இத்தனை முறை எம்எல்ஏ ஆயிட்டேன், நான் 7 முறை எம்எல்ஏ, நான் 8 முறை எம்எல்ஏ, நான் 50 வருஷம் மாவட்ட செயலாளர், எனக்கு இவ்வளவு பெரிய வரலாறு. ஆனால் மக்கள் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உத்து பாருங்களேன். நீங்கள் சொன்னது போல இன்னும் பல கிராமங்கள்ல ரோடு இல்லை, பல கிராமங்களுக்கு பஸ் இல்லை. இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வராரு. ஆனா அதையெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு குறை பேசுறதுக்கே ஒரு கூட்டம். காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுகவுக்கு என்ன தெரியும்? திமுக காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு கேவலம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்த்திருக்கோமா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டை, இந்தியாவை புரோக்கர் வேலை செய்து விற்பதற்கு காங்கிரஸ் தேவை. அதே ஒரு சப்சிடி, அதோட ஒரு கீழ் இயக்கமாக திமுக.
இந்த குடும்பத்தால தமிழ்நாடு ரொம்ப பின்னாடி அப்போ போயிடுச்சு. திமுக அரசுக்கு எதிராக, திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு தான் இந்த களம் வந்து சூடு பிடிக்க காரணம். நிச்சயமா வெறுப்புன்றதை தாண்டி மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏழை மக்களுங்க, அவனுக்கு என்ன தெரியும்? மக்கள் வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு இப்படி ஒரு ஆட்சி நடத்தணுமா? இதுல வேற பந்தா வேற. எனக்கு சும்மா இருந்த கூட மக்கள் இதை மறந்து சென்றுவான். என்ன பந்தா, ரோட்ல எல்லாம் என்ன விளம்பரம். காமராஜர் ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அந்த விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்றேன். ஒரு இடத்துல சொல்றாங்க, ஐயா நம்ம ஆட்சியை பற்றி ஒரு படம் எடுப்போம் ஐயா, இதை பற்றி பண்ணுவோம் ஐயா. எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு. அது எத்தனையோ ரூபாய் சொல்றாங்க. போயா, இதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு போகலாம். அதுபோல இன்னைக்கு திட்டம் எல்லாம் ரோட்ல பேனரா தான் இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின், நாம் எல்லாம் ஒரு அணி. திட்டங்களுக்காக செலவிட வேண்டிய பணத்தை விளம்பரம் பண்ணி ஒரு ஆட்சி வேணுமாங்க? சரி, இந்த வீணா போனவங்கிட்ட மாட்டி மக்கள்லாம் ரோட்ல நிக்கணுமாங்க? சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஹரி சார், உங்களுடைய இறுதி கருத்து. டிஎம்கே என்று சொல்லப்படும் டிராமா மேக்கிங் கட்சியாக இருந்த காலம் போய் இன்னைக்கு டேமேஜ் மேக்கிங் கட்சியாக மாறி உள்ளது. இந்த புழுகுனி கூட்டத்தை புறக்கணிக்க மக்கள் தயாராயிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இதை நான் சும்மா ஒரு மேடை பாவனைக்கு சொல்லலை, களத்தில் பார்க்கிறோம். இந்த கள்ளத்தனம் பண்ணுவருடைய இறுதி காலம் போய்கொண்டிருக்கிறது. அந்த சனிக்கிழமை கட்சி அண்ணன் விஜய் அவர்களும் இந்த தேர்தலோடு காணாமல் போவார் என்பதை தெரியும். நன்றி சார். மோகன் சாரும் கூட பகவத்கீதையிலலாம் இருந்து சொல்லி மாற்றம் என்பது ஒன்று மாறாதது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சார்.